பலதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்துல விசிகாவோட தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சமூக நீதிக்கு எதிரான கட்சி பாஜக, அது மட்டும் இல்லாம வன்னியர்களுக்கு பாமக எதுவுமே செய்யல அப்படிங்கிற ரீதியில ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு. உண்மையிலுமே இதை பற்றி பேசுவதற்கு திருமாவளவனுக்கு துளியும் அருகதை இல்லைன்னா சொல்லணும். எதற்காகனா வேங்க வயல்ல அந்த தண்ணி தொட்டில பீய கலந்துக்கும் போது அதை தட்டி கேட்காத ஒரு போராட்டம் பண்ண வைக்கலாத ஒரு தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சொல் திருமாவளவன். திமுகவை எதிர்த்து ஒரு காட்டமான ஒரு அறிக்கை கூட அவரால் விட முடியல. அது மட்டும் இல்ல, தனக்கு பிளாஸ்டிக் சார்ல முதற்கொண்டு தன்னை தொடர்ச்சியா ஒதுக்கி வைத்தாலும் திமுகவிற்கு தான் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக திமுகவுக்கு ஒரு முட்டு கொடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா தொல் திருமாவளவன் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம பட்டியலின மக்கள் திருமாவளவனால ஏதாவது அடைந்த ஒரு பயன் அவரால் பட்டியலிட்டு சொல்ல முடியும் பார்த்தோன்னா ஒரு ஜீரோ தான் சொல்லணும். எதுவுமே இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நன்மை கூட பட்டியலின மக்களுக்கு திருமாவளவனால நடக்கவில்லை. அதாவது இப்ப ஒரு பாமக எடுத்துங்க. பாமக தொடர்ச்சியாக தன்னோட போராட்டங்களாலும் சரி, தன்னுடைய ஆட்சி அதிகாரம் தன்னுடைய கையில இருக்கும் போதும் சரி, தொடர்ச்சியாக பாமக சமூக நீதிக்காக பல்வேறு வகையில போராடி இருக்கு. அது மட்டும் இல்லாம அது நிறைவேற்றியும் இருக்கு. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கும்போது SC/ST மக்களுக்கு மருத்துவ உயர் தொகுப்பு அந்த பிஜில 22.5% இடஒதுக்கீடு கொடுத்தது யாரும் பாத்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான். திருமாவளவன் எதுவுமே சொல்ல முடியுமா? அப்புறம் தாம்பரத்துல இருக்கிற தேசிய சித்த மருத்துவருக்கு அயோத்திதாச பண்டிதோட பெயரை வைத்து இந்தியா ஃபுல்லா அவருடைய பெயரை கொண்டு சென்றது யாரு பாத்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். இதோட நன்மை பத்தி திருமாவளவர்கள் பேச முடியுமா? அது மட்டும் இல்ல, அப்போதைய SC/ST ஆணையத்தோட தலைவர் பூட்டா சிங் அவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்த்து சொல்றாரு என்னன்னா, 2வது அம்பேத்கர், அதாவது தலித் மக்களோட படிப்பிற்காக வாழ்விற்காக மிகப்பெரிய ஒரு சாதனையை அம்பேத்கருக்கு பிறகு செய்தது யாருன்னு பாத்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். இது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நாங்க 2வது அம்பேத்கர் அப்படிங்கிற மாதிரி நாங்க அழைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. இதை திருமாவளவன் மறுக்க முடியுமா? இப்படி பட்டியல் மக்களுக்காக ஒரு கிள்ளி குறை கூட ஒரு பயனில்லாத திருமாவளவன் பாமக பார்த்து வன்னியர்களுக்கு பயனில்லைன்னு சொல்றாராம். வன்னியர்களோட 20% இடஒதுக்கீடு திமுக கொடுத்துன்னு சொல்றாரு. அப்படின்னு பார்த்தா நீங்க சொல்றது எப்படித்தமா இருக்கு? அதாவது இந்தியாவோட சுதந்திரம் மவுண்ட் பேட்டன் தான் கொடுத்தாரு. காந்திஜி போராடல, நேதாஜி போராடல, நேரு போராடல, அதுக்கப்புறம் ஜான்சி ராணி எல்லாம் போராடல, யாருமே போராடல. மவுண்ட் பேட்டன் குத்துட்டு போயிட்டாரு. அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அந்த வன்னியர்களோட அந்த இடஒதுக்கீடுக்காக, அந்த MBCயோட இடஒதுக்கீடுக்காக 21 பேர் செத்து இருக்காங்க. பாமக சார்ந்த வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்களை ஆயிரக்கணக்கான பேர் இன்றும் உடல் ஊனமிட்டு நடைபெறலாம் இருக்காங்க. இன்னும் பல பேர் அன்றைய குண்டடிப்பட்டு தன்னுடைய உடம்புல இன்னமும் வாங்கி கொண்டு சுத்தி கொண்டிருக்காங்க. இதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியுமா? தெரியாதுன்னா தெரியும். ஆனா அதை திமுகவுக்கு தொடர்ச்சியா முட்டு கொடுக்கணுங்கிறதுக்காகவே இது மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமா சொல்றோம். 2006 அதாவது இந்த காங்கிரஸோட மீட்டிங் ஒண்ணு நடக்குது. அப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 27% இடஒதுக்கீடு, OBC மக்களுக்கான 27% இடஒதுக்கீடு காங்கிரஸ் நிறைவேற்றல. அதை நிறைவேற்ற வைத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். இது திருமாவளவனுக்கு தெரியாம இல்ல, தெரிஞ்சிருக்கான். ஆனா திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும்ல, அப்பதானே அங்கிருந்து பேமெண்ட் வரும். அப்படி இல்லைன்னா எலெக்ஷன்ல தோக்கடிச்சிருவானுங்களே திமுக காரனுங்க. தொடர்ச்சியா முட்டு கொடுத்தா தானே திருமாவளவனால அரசியல் பிழைப்பு நடத்த முடியும். அது ஒரு விஷயம். இது மாதிரி பாஜக கூட்டணியில பாமக இருந்தாலும் தனக்கு ஒரு 3 MPக்கள் இருந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அந்த இடஒதுக்கீடு எப்பயும் வாங்கிட்டு இருப்பாரு. 27% அந்த OBC மக்கள் இடஒதுக்கீடு முழுமையா செயல்படுத்துறதுக்கான அனைத்து வேலைகளும் பார்த்திருப்பாரு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள். நீ சொல்ற மருத்துவர் ஐயா ராமதாஸ் வன்னியர்களுக்கு எவ்விதமான பயனும் இல்லைன்ட்டு நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. வன்னியர்கள் இடஒதுக்கீடு, அப்புறம் முஸ்லீம் இடஒதுக்கீடு, அதுக்கப்புறம் அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடு, இது மாதிரியான பல்வேறு இடஒதுக்கீடுகள் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கான போராட்டம் நடத்தி தான் கொடுக்கப்பட்டதுன்னு தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சமூக நீதி பேசுற அனைத்து கட்சிகளும் தெரியும். இப்ப எதுக்காக பாமக எதிர்க்காங்கன்னா பிஜேபி கூட்டணி இருக்கான், அதுக்கப்புறம் திமுக கூட தொடர்ச்சியா முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில தான் இப்ப இருக்கிற கட்சிகள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்களுக்கு நீங்க திமுக ஒரு போராட்டம்லாம் பண்ண தேவையில்ல, அவங்களுக்கு ஒரு காட்டமான அறிக்கையை மட்டும் விடுங்க. சரி, நீங்க இவ்வளவு பேசுறீங்க சமூக வன்னியர்களுக்கு பாமக எதுவுமே செய்யலன்ட்டு. சரி, திமுக என்ன செஞ்சிச்சு பட்டியலின மக்களுக்கு?
இது வரைக்கும் பார்த்தா பட்டியல மக்களோட மக்கள் தொகைக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா பட்டியல மக்களுக்கு வந்து குறைஞ்சது 7 முதல் 9 அளவுல வந்து அமைச்சர் பதவியில கொடுத்துருக்கணுமே. தமிழக அமைச்சர் பதவியில கொடுத்துருக்காங்களா? வெறும் 3 பதவி தானே கொடுத்துருக்காங்க. அதுவும் டம்மியான பதவி தானே கொடுத்துருக்காங்க. இதை பத்தி அவர் பேசுவாரா? அப்ப திமுக மாவட்ட செயலாளர் எத்தனை பட்டியல மக்கள் இருக்காங்க? ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் தானே இருக்காரு. அதுவும் ஒரு வன்னியரால எம்கே பன்னீர்செல்வத்தால அந்த மாவட்ட செயலர் வந்து அவர் கிடைச்சது. இதை பத்தி ஏன் திருமாவளவன் பேச மாட்டாரு? ஏன்? அது மட்டும் இல்லாம பெரம்பூர்ல தொடர்ச்சியா ஜெயிச்சுக்கிட்டு இருந்த ராசாவை நீலகிரி தொகுதியில போய் எதுக்காக போட்டியிட வச்சாங்க? இதை பத்தி பேசுவாரா? பெரம்பூர் தொகுதி பொது தொகுதி ஆயிடுச்சுங்கிறதுக்காக அவரை வந்து நீலகிரி தனி தொகுதியில போய் போட்டியிடலாமா? ஏன் இதே பெரம்பூர் தொகுதியில பொது தொகுதியில போட்டியிட வைக்கலாமே திமுக. ஏன் இதை பத்தி ஏன் திருமாவளவன் பேச மாட்டாரு? ஏதாவது ஒட்டுண்ணி மாதிரி வந்து எப்படியாச்சும் தன்னுடைய வெற்றியை வந்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரீதியில தான் திருமாவளவன் வந்து தொடர்ச்சியா செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு தான் நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாம திருமாவளவன் சொல்றாரு பாமக வன்னியர்களுக்கு எதுவுமே செய்யலன்ட்டு 20% இடஒதுக்கீடுல 115 சமூகத்தை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு வேலை வாய்ப்புகள் அரசு கல்லூரிகள்ல போயிட்டு சேர்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து வன்னியர்கள் உழைப்புல மருத்துவர் ஐயா ராமதாஸோட உழைப்புல வந்து கிடைச்சது. இது வந்து திருமாவளவன் வந்து இதை தெரியாம பேசிட்டு இருக்காரா? நமக்கு தெரியல. அவர் வந்து தொடர்ச்சியா திமுக முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீதியிலேயே தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. அதனால திருமாவளவன் அவர்கள் வந்து பாமகவையும் அப்புறம் வந்து சமூக நீதியை பத்தி பேசுவதற்கு துளியும் அருகதி இல்லாத ஒரு மனிதர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் மட்டும்தான். ஏன்னா தொடர்ச்சியா திமுக முட்டு கொடுத்து கொண்டு பறையர் சமூக மக்களோட ஓட்டுகளை வந்து திமுக தாரை பார்த்து கொண்டிருக்கிறார் நம்ம சொல்லணும். அவரால் பறையின மக்களுக்கு வந்து ஒரு துளியும் பயன் இல்லை இது வரைக்கும். ஏதாவது ஒரு பயணம் திருமாவளவன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பயன் அரசுலயோ இல்ல அரசு வேலை வாய்ப்புல அப்படி நடந்ததுன்ட்டு அவர் பட்டியலிட்டாங்கன்னா பாருங்க, அவரால் ஒரு நன்மை கூட சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு தான் திருமாவளவனோட செயல்பாடு வந்து இருந்துட்டு இருக்கு.